ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாற்றம் டெஸ்டோடைய 16வது டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி. காலையில் 15 டெஸ்ட் வந்து எழுதி முடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு 16வது டெஸ்ட். ஓகேங்களா? 16வது டெஸ்ட்லேயே வேர் டு ஸ்டடி பார்க்குறோம். அடுத்த வார டெஸ்ட் டிசம்பர் 9 வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் 2வது டெஸ்ட்டாக பார்க்குறோம். ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம். ஓகேங்களா? எஜுகேஷன் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். அப்புறம் உமன் ஃப்ரீடம், அதாவது பெண்களுடைய பங்கு விடுதலை போராட்டத்தில். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது யூனிட் 9ல அடுத்த டாபிக் அரசியல் கட்சிகளுடைய நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு. ஓகே, இப்போ வேர் டு ஸ்டடி பார்க்கலாமா? ஆல்ரெடி நான் போன வேர் டு ஸ்டடியில யூனிட் 8க்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டேன். இந்த வாரோட ப்ரீவியஸ் கொஸ்டின் கிடையாது. நான் அடுத்த டெஸ்ட்ல வந்து யூனிட் 9க்கான வேர் டு ஸ்டடியோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகே, அப்போ பார்த்தா யூனிட் 8ல ரோல் ஆஃப் தமிழ்நாடு, சுதந்திரப்பட்ட தமிழகத்தின் பங்கு. ஓகேங்களா? 8th டேர்ம்லையும் 11thலையும் இருக்கு, 10thலையும் 11thலையும் இருக்குது. ஓகேங்களா? பீப்புள்ஸ் ரிவோல்ட், அதாவது தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்களை பார்த்துக்கோங்க. அடுத்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்கால கிளர்ச்சி. அடுத்து தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டம். அடுத்து ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். இது எல்லாமே வந்து 8th, 10th, 11th 3 இதுல இருக்குது. சரிங்களா? ரோல் ஆஃப், அதாவது உமன் ஃப்ரீடமும் இதுக்குள்ளேயே அடங்கிறது. அங்கங்க இருக்கும் சின்னதா. கொஞ்சம் உமன் ஃப்ரீடமுக்கு எல்லாம் ஏதாவது கொஞ்சம் மெட்டீரியல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய விஷயம் புக்ல ஒரு ஃப்ளோவா இருக்காது. அடுத்து யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பல்வேறு திட்டங்களை ஸ்கூல் புக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா இருக்கும். ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிச்ச திட்டங்கள் அப்படி கொஞ்சமா இருக்கும். அப்புறம் வந்து தலைவர்கள் அண்ணா ஆரம்பிச்ச திட்டங்கள் தான் இருக்கும். கொஞ்சம் மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து நீங்க ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். நம்மளும் என்ன பண்றோம்னா, அடுத்த ஒரு 1 வீக்ல அடுத்த சீரியஸ்ல என்ன பண்றோம்னா, தலைவா சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி தலைவர்கள் அவர்கள் கொண்டு வந்த என்ன சொல்லணும்னா ஸ்கீம்ஸ் எல்லாம் பத்தி வீடியோ போடுவோம். ஓகேங்களா? அதுதான் இது இருக்கு. 10th வால்யூம்லையும் அடுத்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட், இதுல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை பத்தி கொஞ்சம் டீடைலா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து ரேஷனல், அதாவது இடஒதுக்கீடுடைய கொள்கை பின்னணி. ஓகேங்களா? இதுல வந்து தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எப்போ ஆரம்பிச்சது, இதோடைய கோரிக்கை எப்போ, அது எப்படிதான் மாறினது, இந்த விஷயங்களா இருக்கும். சமூக நீதி பற்றி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அதுக்குள்ளே இருக்குது கொஞ்சமா. ஓகேங்களா? அங்கங்க இருக்கும். அதனால இந்த லெசன் கொஞ்சம் நீங்க படிச்சுக்கணும். அப்புறம் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாட்டுடைய பொருளாதார போக்குகள், அப்புறம் தமிழ்நாட்டுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி. இந்த டாபிக்கும் 10thலையும் 9thலையும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர், விவசாயம் சம்பந்தமாகவும் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டின் சமூக மாற்றமும் இருக்குது. ஓகேங்களா? இதோடைய PDF நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.